Hello viewers, welcome back to Solo Tamizha. So எந்த ஒரு சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ணாம பூட் பண்ணப்பட்ட ஒரு பென்ட்ரைவை எப்படி அன்பூட் பண்றதுங்கறத பத்தி தான் நாம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது பூட்டபிள் பென்ட்ரைவை நார்மல் பென்ட்ரைவை எப்படி சேஞ்ச் பண்றதுங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். பட் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி எந்த ஒரு சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ணாம எப்படி ஒரு பென்ட்ரைவை ப்ராப்பரா பூட் பண்றதுங்கறத பத்தி ஒரு வீடியோ போட்டுருக்கேன். சோ அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. சோ வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் ரிமூவல் டிஸ்க் ஜீன் இருக்குல்ல, ஸோ இந்த பென்ட்ரைவை தான் நான் எப்படி பூட் பண்ணுறதுங்கிறத பற்றி காமிச்சிருந்தேன். ஸோ இப்போ இதே பென்ட்ரைவை எப்படி அன்பூட் பண்ணுறதுங்கிறத பற்றி இப்போ காட்டுறேன். ஸோ இப்போ நீங்கள் கீழே உங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு சிஎம்டின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ சிஎம்டின்னு டைப் பண்ணிங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பிளாக் கலர் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதை ஓரமாக வச்சுக்கிறேன். ஸோ இப்போ டிஸ்க் பார்ட் அப்படின்னு அடிங்க, என்டர். ஸோ இந்த மாதிரி இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து லிஸ்ட் டிஸ்க்னு அடிங்க, என்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்க் 0 இருக்குது உங்கள் ஹார்ட் டிஸ்க், டிஸ்க் 1 இருக்குது தான் உங்களோட பென் ட்ரைவ். ஸோ இப்போ செலக்ட் டிஸ்க் கொடுங்க, செலக்ட் டிஸ்க் 1, செலக்ட் டிஸ்க் 1 கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. ஸோ டிஸ்க் 1 வந்து செலக்ட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து க்ளீன் கொடுங்க. ஸோ க்ளீன் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. ஸோ என்டர் கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி க்ளீனிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அடுத்ததாக கிரியேட் பார்ட்டிஷன் பிரைமரி கொடுங்க, கிரியேட் பார்ட்டிஷன் பிரைமரி. ஸோ கிரியேட் பார்ட்டிஷன் பிரைமரி கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. ஸோ பார்ட்டிஷன் பிரைமரி வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக கிரியேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ அடுத்து வந்து ஆக்டிவ் கொடுங்க, ஆக்டிவ் கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. ஸோ பார்ட்டிஷன் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னு வருது. ஸோ அடுத்ததாக வந்து ஃபார்மேட் ஸ்பேஸ் எஃப்எஸ் equal to FAT32 space quick. ஸோ ஃபார்மேட் ஸ்பேஸ் எஃப்எஸ் ஈக்குவல் டு FAT32 குயிக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. ஸோ என்டர் கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 0% கம்ப்ளீட் அப்படின்னு வருதா. ஸோ இங்கே வந்து 100% கம்ப்ளீட் வரணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 100% கம்ப்ளீட் வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட பென்ட்ரைவ் வந்து இங்கே காமிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். ஸோ இப்போ கடைசியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அசைன் கொடுங்க. ஸோ அசைன் கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட பென்ட்ரைவ் வந்து இங்கே அன்பூட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ நார்மல் பென்ட்ரைவாக மாறிட்டு இருக்கும். ஸோ இப்போ எக்ஸிட் கொடுத்துருங்க, மறுபடியும் எக்ஸிட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட பூட் பண்ணப்பட்ட பென்ட்ரைவை வந்து அன்பூட் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். ஸோ போன வீடியோவில் வந்து நான் எப்படி பூட் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன், இந்த வீடியோவில் எப்படி அன்பூட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த ரெண்டு வீடியோவும் பார்த்துட்டு ஒருவே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பார்த்தின கருத்துக்களையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்க சந்தேகத்துக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த பயனுள்ள தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஏற்றி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடனே பெற பக்கத்தில் இருக்க பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. I'm an icon, man. I'm a girl about a 10. I should fuck her in the Benz. Make you say